ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கல்வி உளவியல்ல 2022 டெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் சில முக்கிய வினாக்கள் யூனிட் 3 நினைவும் மறதிங்கிற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த நினைவாற்றல் குழந்தைகளிடம் உள்ளது? ஆன்சர் குருட்டு மனப்பாடம். கீழ்கண்டவற்றுள் எந்த நினைவாற்றல் குழந்தைகளிடம் உள்ளது? குருட்டு மனப்பாடம். எவற்றை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும்? ஆன்சர் கற்பித்தல் உதவிகள். கற்பித்தல் உதவிகளை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது? ஆன்சர் தக்க வைத்தல் சதவீதம். மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது தக்க வைத்தல் சதவீதம். எப்பிங்காஸ் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் எத்தனை பங்கு கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது? ஆன்சர் 2/3 பங்கு. எப்பிங்காஸ் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் எத்தனை பங்கு கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது? 2/3 பங்கு. நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? ஆன்சர் திரும்ப செய்தல். நினைவாற்றல் பேணும் கலையில் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? திரும்ப செய்தல். நினைவு என்பது எவற்றை ஒரு காலத்திற்கு சேமித்து வைத்தல் ஆகும்? ஆன்சர் அறிவு அல்லது திறனை. நினைவு என்பது அறிவு அல்லது திறனை ஒரு காலத்திற்கு சேமித்து வைத்தல் ஆகும். நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனவிலி நிலையாகும் என்பது? ஆன்சர் உள்ளான நினைவு. நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனவிலி நிலையாகும் என்பது உள்ளான நினைவு. நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது? ஆன்சர் முன்னோக்கு தடை. நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது முன்னோக்கு தடை. நினைவுபடுத்துதல் என்பது எந்த முறையில் அறிவை தேடுதலாகும்? ஆன்சர் செயல்மிகு. நினைவுபடுத்துதல் என்பது செயல்மிகு முறையில் அறிவை தேடுதலாகும். மறத்தல் வளைகோட்டில் மறத்தல் வீதமானது? ஆன்சர் முதலில் அதிகரித்து பின்பு குறைகிறது. மறத்தல் வளைகோட்டில் மறத்தல் வீதமானது முதலில் அதிகரித்து பின்பு குறைகிறது. மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் யார்? ஆன்சர் எப்பிங்காஸ். மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் எப்பிங்காஸ். எந்த காரணி நினைவிருத்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது? ஆன்சர் இரக்கம். எந்த காரணி நினைவிருத்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது? இரக்கம். எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல? ஆன்சர் உற்றுநோக்கல். உற்றுநோக்கல் என்பது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல. நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என்று கூறியவர்? ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் என்று கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மறத்தலுக்கான நவீன கோட்பாடு எது? ஆன்சர் திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. மறத்தலுக்கான நவீன கோட்பாடு எது? திடப்படுத்துதல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. ஆங்கிலம் கற்க தொடங்கிய பின் தாய்மொழியை பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை ஆங்காங்கே உபயோகிப்பது? ஆன்சர் பின்னோக்கு தடை. ஆங்கிலம் கற்க தொடங்கிய பின் தாய்மொழியை பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை ஆங்காங்கே உபயோகிப்பது? பின்னோக்கு தடை. எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? 1/2 பங்கு. எப்பிங்காஸ் சோதனைப்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? 1/2 பங்கு. SQ3R என்பது? ஆன்சர் சர்வே, கொஷனிங், ரீசைட், ரிப்பீட், ரிவ்யூ. SQ3R என்பது சர்வே, கொஷனிங், ரீசைட், ரிப்பீட், ரிவ்யூ. திரும்ப திரும்ப கற்றல் என்பது? ஆன்சர் மீக்கற்றல். திரும்ப திரும்ப கற்றல் என்பது மீக்கற்றல். மேம்பட்ட நினைவுக்கு வழிவகுப்பது? ஆன்சர் பல்புலன்வழி கற்றல். மேம்பட்ட நினைவுக்கு வழிவகுப்பது
பல்புலன்வழி கற்றல். எப்பிங்கா சோதனைப்படி கற்ற பின் ஒரு வாரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? 8/5 பங்கு. எப்பிங்கா சோதனைப்படி கற்ற பின் ஒரு வாரத்தில் எத்தனை பங்கு மறந்து போகிறது? 8/5 பங்கு. மகிழ்ச்சியற்ற அனுபவம் மற்றும் சுயநினைவு இல்லாத நிலை போன்றவற்றால் நிகழும் மறதி. ஆன்சர் செயற்கை மறதி. மகிழ்ச்சியற்ற அனுபவம் மற்றும் சுயநினைவு இல்லாத நிலை போன்றவற்றால் நிகழும் மறதி செயற்கை மறதி. ரேடியோ விளம்பரங்களை விட தொலைக்காட்சி விளம்பரங்கள் சுலபமாக நம் மனதில் பதிந்து வெகு நாட்களுக்கு நீடிக்கின்றன. இவ்வகை கற்றல் என்பது. ஆன்சர் பல்புலன்வழி கற்றல். ரேடியோ விளம்பரங்களை விட தொலைக்காட்சி விளம்பரங்கள் சுலபமாக நம் மனதில் பதிந்து வெகு நாட்களுக்கு நீடிக்கின்றது. இவ்வகை கற்றல் என்பது பல்புலன்வழி கற்றல். முன்பு கற்றலில் சிலவற்றையோ அல்லது முழுமையாகவோ நினைவு கூறுதலில் ஏற்படும் நிரந்தரமான அல்லது தற்காலிகமான இழப்பு என்பது. ஆன்சர் மறதி. முன்பு கற்றலில் சிலவற்றையோ அல்லது முழுமையாகவும் நினைவு கூறுதலில் ஏற்படும் நிரந்தரமான அல்லது தற்காலிகமான இழப்பு என்பது மறதி. எவ்வகை மறதி தூண்டலினால் நிகழ்வதில்லை? ஆன்சர் இயற்கை மறதி. எவ்வகை மறதி தூண்டலினால் நிகழ்வதில்லை? இயற்கை மறதி. செயற்கை மறதி எதன் மூலம் நிகழ்கிறது? ஆன்சர் நசுக்குதல் ரெப்ரஷன். செயற்கை மறதி எதன் மூலம் நிகழ்கிறது? நசுக்குதல் ரெப்ரஷன். எப்பிங்காஸ் எந்த ஆண்டு மறத்தல் வளைகோட்டை வெளியிட்டார்? ஆன்சர் 1885. எப்பிங்காஸ் எந்த ஆண்டு மறத்தல் வளைகோட்டை வெளியிட்டார்? 1885. நினைவின் எதிர்மறையான செயல்முறை எது? ஆன்சர் மறதி. நினைவின் எதிர்மறையான செயல்முறை மறதி. நினைவு கூறுதலில் வுட்வொர்த் கூறிய படிநிலைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 4. நினைவு கூறுதலில் வுட்வொர்த் கூறிய படிநிலைகளின் எண்ணிக்கை 4. எப்பிங்காஸ் சோதனையில் மறத்தல் விகிதம் தொடக்கத்தில் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் அதிகமாக இருக்கும். எப்பிங்காஸ் சோதனையில் மறத்தல் விகிதம் தொடக்கத்தில் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக இருக்கும். எப்பிங்காஸ் எந்த நாட்டு உளவியல் அறிஞர்? ஆன்சர் ஜெர்மன். எப்பிங்காஸ் எந்த நாட்டு உளவியல் அறிஞர்? ஜெர்மன். மீண்டும் மீண்டும் கற்பது நினைவாற்றலை மேம்படுத்தி மறத்தலை குறைக்க வகை செய்யும் பாதை. ஆன்சர் மனதில் இருத்தல் பாதை. மீண்டும் மீண்டும் கற்பது நினைவாற்றலை மேம்படுத்தி மறத்தலை குறைக்க வகை செய்யும் பாதை. மனதில் இருத்தல் பாதை. கற்றல் நேரத்திற்கும் நினைவில் நிறுத்திய சொற்களின் சதவீதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கும் வரைபடம். ஆன்சர் மறதி வரைபடம். கற்றல் நேரத்திற்கும் நினைவில் நிறுத்திய சொற்களின் சதவீதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கும் வரைபடம் மறதி வரைபடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.